சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுந்தர் அவர்கள் மதகராஜா படம் 12 ஆண்டுக்கு முன்பே எடுக்கப்பட்ட படம். போன கும்பமேளாவுக்கே வர வேண்டிய படம் இது. இந்த ஆண்டே வந்துடுச்சு. படத்துக்கு கிடைத்த வரவை பார்த்து கடந்த 2 நாட்களாக கண்ணீருடன் தான் நான் இருந்தேன். கிட்டத்தட்ட 100க்கு 100% பாசிட்டிவ் விமர்சனம் படம்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த படமாக தான் இருக்கும். இந்த படம் மட்டுமின்றி இந்த பொங்கலுக்கு வெளியான எல்லா படமும் பெரிய வெற்றி பெற வேண்டும்னு தான் எனது வேண்டுகோளாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சுந்தர் சி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார். 3 மாதங்களுக்கு முன்பே இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் விடுமுறை வந்தது. அதனால் எனக்கு எப்பேற்பட்டாவது இந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் முடிவோடு இருந்தேன். 12 ஆண்டுக்கு முன்பு எடுக்கப்பட்ட திரைப்படம் யாருமே எதிர்பாராத அளவில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பை தந்து அதிக லாபத்தை ஈட்டு தந்திருக்கு. கிட்டத்தட்ட போட்ட காசு 3 நாளில் எடுத்துட்டாங்க. 50 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் செஞ்சிருக்கு. மொத்தமாக இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே செலவே பார்த்திங்கன்னா 13 கோடி அளவுக்கு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2025 முதல் வெற்றி படமாக இந்த திரைப்படம் விளங்கியிருக்கு. இந்த வெற்றியை கண்டு மகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீரோடு 2 நாட்களாக சுந்தர் சி இருந்திருக்கார். இந்த படம் வெளிவருவதற்கு பெரும் முயற்சி செய்து வெற்றியை ருசித்திருக்கார் இயக்குனர் சுந்தர் சி. விஷாலும் சுந்தர் சியும் இருவருமே இந்த படம் வெளிவருவதற்கு பெரும் முயற்சியும் செஞ்சுருக்காங்க. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரன் தமிழ் சேனல் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.